ஹாய் மக்களே, மாலை வணக்கங்க. நல்லபடியாக 6 படையும் போயிட்டு நேற்று நைட்டு பழனி போயிட்டு காலையில் வந்துட்டோம். 9 மணிக்கு காலைல வந்துட்டேன். ரொம்ப அசதி, கால் வலி, படுத்தேன், தூங்கிட்டேன். நாளைக்கு தான் மாலை கழட்டணும், சஷ்டி. இன்றைக்கி நாள் சரியில்லையா, அதனால் நாளைக்கு தான் கழட்டணும், வெள்ளிக்கிழமை. போயிட்டு வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே என்னென்னா, நேற்றுக்கு பழனிக்கு தங்கத்தேர் பார்க்கணுன்னு 7 மணிக்கு போகும்போது நாங்கள் விறுவிறுன்னு மலை ஏறிட்டோம். எனக்கே போன வருஷம் 3 தடவை போனேன். கால் ரொம்ப அசதி, உட்காந்து போனேன் யானை பாதையில். இந்த தடவை அந்த முருகனை வேண்டிகிட்டு தான் நான் போனேன். நான் எனக்கு அசதி தெரியக்கூடாது, நான் வர்ற மலைப்பு தெரியாமல் நான் வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு போனேன். யாரும் எதிர்பார்க்கல. நான் எல்லாம் முன்னையும் பண்ணியும் இப்போ சேர்ந்துலாம் போனோம். போயிட்டு எனக்கு மலைப்பே தெரியக்கூடாது, கால் வலிக்கக்கூடாது, முருகா அப்பனே அப்படின்னு ஏறினேன். மலைக்கே போயிட்டேன். ஒரு 4 டைம் உட்காந்தேன். மலைக்கே போயிட்டேன். ஆகா, இவ்வளோ ஈஸியாக வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இறைவன் இருக்கார். போயிட்டு காவடி கொண்டுட்டு போயிருந்தோம். வச்சுட்டு எல்லோரும் சாமி பார்த்தோம். பொது தரிசனத்தில் ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமி பார்த்தோம், ரொம்ப நேரம் பார்த்தோம். வெளியே வந்தோம், தங்கத்தேர் பார்த்தோம். தங்கத்தேர் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தங்கத்தேர் சாமி அந்த முருகன் உள்ளே வந்தார். அதையும் பார்த்தோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சுங்க மக்களே. அப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் கொண்டு போன இருமுடி எல்லாம் 50 இருமுடி கொண்டுகிட்டு போயிருந்தோம். எல்லாம் அதை பூஜை பண்ணி தேங்காய் உடச்சி சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் இறங்கி வந்துட்டோம். ஒருத்தர் மட்டும் வரல, கொஞ்சம் வயசானவர் தான் வரல. ஆனால் முன்னாடி பின்னாடி போனவங்க பார்த்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும். அவரும் பின்தொடர்ந்து போகிறாங்களேன்னு ஒரு அடையாளத்துக்கு பார்த்துட்டு வந்திருக்கணும். 2 மிஸ் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். நாங்கள் இறங்கிட்டோம் கீழே மலையை விட்டு நான் உங்களுக்கு அப்போவுமே ஒரு வீடியோ போட்டுட்டேன். மழை பார்க்க முடியல, இருட்டு. அதனால் பார்க்கிங்கில் போய் தான் நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு 9 மணிக்கு நாங்கள் சாப்பாடு செஞ்சது இருந்துச்சு மதியம். அதை சாப்பிட்டுக்கிட்டோம். பார்த்தா அவரை மட்டும் காணோம். எல்லோரும் வந்துட்டாங்க. பஸ் எடுக்கும்போது ஒருத்தர் மட்டும் எல்லாம் பார்ப்போம், ஒருத்தர் மட்டும் இல்லை. என்னாச்சுன்னா மனசுக்கு வருத்தம். அப்போ குருசாமி பசங்க, வாலிய பசங்க 10 பேர் எல்லாம் போய் தேடினாங்க கிரிவலம் ரோட்டில். நான் அங்கிட்டு 4 பேர், இங்கிட்டு போனால் அங்கிட்டு போயிடுவார் ஆப்போசிட்டா அப்படின்னு இங்கிட்டு அங்கிட்டு எல்லா பக்கமும் தேடினாங்க. கடைவீதியெல்லாம் தேடினாங்க. அவரை காணோம். என்னாச்சு, 9:30 மணிலேருந்து தேட ஆரம்பித்து விடிய காலம் 3 வரைக்கும் தேடினாங்க. அப்புறம் இங்கே பஸ்ஸுக்காரங்களை வாடகை போயிடணும், பஸ்ஸு அடுத்த பக்கம் அது போகணுங்களாம். அதனால் அது 6 மணிக்கு பஸ்ஸை கொண்டு விடணுமா. அப்படி பேச்சுக்கு எடுத்து தான் கூட்டி வந்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இதை பார்ப்பாங்களா அதை பார்ப்பாங்களா. அவர்கிட்ட காசும் இல்லையாம். குருசாமி சொன்னார், அவர்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு. பட்டன் செல் இருந்துச்சு, அந்த செல்லுலேயும் காசு இல்லையாம். காசு இல்லாமல் நம்ம போகணுன்னாலும் போகாது. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் அவரோட கர்மாவனைகளா இல்லை என்ன குறையா என்னன்னு தெரியலைங்க மக்களே. தேடி பிடிச்சி அவரை கண்டுபிடிக்க முடியல. பசங்க ரொம்ப அசந்து போய் எல்லாம் மலை ஏறி இறங்கி ரொம்ப அசந்து போய் அதை தேடி 3 மணிக்கு தான் வந்தாங்க. இதுக்கு மேலே பார்க்க முடியாது, எப்படியும் அந்த பகவான்கிட்ட வழியாகட்டும் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. விடிய காலம் 3 மணிக்கு ஒரு ரன்னிங்கில் பஸ்ஸு விறுன்னு 4 மணி நேரம் ட்ராவலு வந்து எல்லோரும் அங்கங்கே இறங்கிட்டாங்க. எங்கெங்கே பக்கத்து ஊர்லாம் ஒரே ஊரில் கிடையாது, எல்லாம் அக்கம் பக்கம் ஊர்லாம் சேர்ந்து போனாங்க. அதே மாதிரி அவங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நான் 2 பஸ்ஸு ஏறி முசிறி துறையூர் நான் எங்கள் ஊர் அபிநயமங்கலத்துக்கு வந்துட்டேன். தாத்தா மட்டும் இல்லாத எனக்கு மனசு ரொம்ப வருத்தம். என்னென்னா எல்லாருக்கும் ஒரு கெட்ட பேர் ஆயிரும். கூட்டிகிட்டு போனாங்க, பத்திரமா கூட்டியாரலைங்கிற பிள்ளைங்க கேள்வி கேட்கும். யாருக்குமே ஆதங்கம் இருக்கும். அவர் நிலைமை என்னன்னு தெரியலைங்க. எனக்கு அழுகையே ஒரு சொல்லும்போது நம்ம அம்மா அப்பா மாதிரி தான் அவங்களுமே. அதனால் ஃபோன் பண்ணி கேட்கல, என்னாச்சுன்னு தெரில. அவர் எப்படி யார்ட்டையும் காசு வாங்கி ஊருக்கு வந்தாரா என்ன கோயிலுக்கு போனதில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலையும் இது ஒரு தர்ம சங்கடங்க மக்களே. கஷ்டமாக இருக்குது.